எக்ஸாம்பிள் 3.37ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஏணி, இது ஏணி, இது செவுரு, இது ஏணிக்கும் செவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஏணியை செவத்து மேலே சாய்ச்சிருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஏன்னா செவரும் தரையும் இப்படி தான் இருக்கும், ரைட் ஆங்கிளில் 90 டிகிரியில் இருக்கும் இல்லையா? ஏணி சாஞ்சிருக்கும், அது ஹைபோட்டனஸ் சம் ஆகிடும். அப்போது ஏ பி சி. இப்போ சைஸுக்கு வருவோம். இந்த ஏணியோட ஃபீட் எவ்வளோ? 17 ஃபீட்டு. ஓகேங்களா? இப்போது இதோட ஃபீட்டும் கொடுக்கல, ஆனால் இன்ஸ்டன்ட்டுக்கு இது கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் எதோ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோ கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ என்ன விஷயம்னா, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, இதை விட 7 ஃபீட்டு கம்மியாக இருக்குது. இதுவே எனக்கு தெரியாது. 7 ஃபீட்டு கம்மின்னா எப்படி எழுதலாம்? அப்போ தெரியாது -7 இல்லையா? இது எக்ஸ் அப்படின்னா இது -7. இதை விட இது 7 ஃபீட்டு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் ஹிண்ட்டு. இப்போ நம்ம இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும், செவத்தோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன தெரியும்? பித்தாகரஸ் தியரம் தான் இல்லையா? பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணுறோம்? பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? அது பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா? ஏசி ஸ்கொயர் என்னது? 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். 17 into 17 எவ்வளோ வரும்? 17 into 17 289. 289 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 into ஏபி இல்லையா? அப்போது 2 into 7x என்னது? 14x வரும். ஆச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 289 ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணிக்கலாமா? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 49 மைனஸ் 14x. இப்போ அந்த 49 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தோன்னா இடம் பாருங்கள், 289 மைனஸ் 49 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 14x. இதை கழிச்சா எவ்வளோ வரும்? 240 வரும். 240 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 14x. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அந்த 2 கேன்சல் பண்ணலாம், எல்லாம் காமனாக இருக்குது இல்லையா? எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், அதான் பெஸ்ட்டு. கொண்டு போயிடலாம். அப்போ எப்படி கொண்டு போயிடலாம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த எப்பவுமே நான் அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த நம்பரையும் வச்சக்கூடாதுன்னு சொல்லுவேன் இல்லையா? இப்போ நம்ம அதை எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இதில் பாதி எவ்வளோ? 7x, இதில் பாதி 120 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டர்ஸ் பண்ணணும் இல்லையா? மைனஸ் 120 மைனஸ் 7. அப்போ எந்த நம்பரில் போடலாம்? 15 into 8 150 120. 15 ஆட் பண்ணால் இது வரணும் மைனஸ். இங்கே 15 -15 + 8 -7. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 15 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15, எக்ஸ் ஈக்குவல் டு -8. நெகட்டிவ் ஹைட்டில் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அந்த செவத்தோட ஹைட் எவ்வளோது? எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஃபீட். அவ்வளோதான். தேங்க்யூ.